அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்ன ப்ரோ அடிபட்டிருக்கு, இந்த நிலைமையில கூடவா தாவா வீடியோ போடுவீங்கன்னா? ஆமா ப்ரோ, இது என் வாழ்க்கையில் நடந்த உண்மையான சம்பவம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த செய்தி. இது மூலியமாக நம் ஈமான் பலப்படலாம். இன்ஷால்லா இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோடைய நன்மை உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும். நான் என்னுடைய வீட்டில் ஷார்ட்ஸ் கிழிஞ்சிருச்சு. அந்த ஷார்ட்ஸை நான் தைச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் சின்னதாக ஒரு வாக்குவாதம். மனைவி கணவனாலே எதனா ஒரு சின்ன ஒரு சண்டை நடக்க தான் சரி, அது இயல்பு, அது பெரிய விஷயம் இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நான் சொன்னேன், என்ன ஃபேன் ஆடிட்டு இருக்கு அப்படி சொல்லும் போது மனைவி என் மேலே இருக்கிற கோவத்தில் அந்த ஃபேன் உங்கள் தலையில தான் விழுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த ஃபேன் என் தலையில் விழுந்து இங்கே அடிபட்டு 4 தையல் போகிறவளுக்கு ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நல்ல வேலை அது என் மேலே விழுந்தது. என் குழந்தை என் பக்கத்தில் எதிர்க்க கொஞ்சம் தான், ஜஸ்ட்டு அந்த என் குழந்தை மேலே விழுந்திருந்தா என் குழந்தை அந்த வெளியே தாங்கியிருக்குமா? நானா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு வலுவை கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அந்த வழியை நான் சமாளித்து கொள்ளுவேன். என் குழந்தை இதற்கு நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். என் மனைவியை நான் தப்பு சொல்லி குறையே இல்லை. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் நல்லதாக இருக்கட்டும் கெட்டதாக இருக்கட்டும் நம்ம பேசணும்னா அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடைய மலக்குமார்கள் ஆமீன் சொன்னாங்கன்னா அது அப்படியே கபுலாகவும் நிறைவேறும். இன்ஷா அல்லாஹ் மற்றவங்க இடத்துல பேசும்போது யோசித்து பேசுங்க. அவங்களுக்கு நல்லதே நினச்சி யோசித்து பேசுங்க, கெட்டது நினச்சி பேசாதீங்க. அது நம்ம விளையாட்டாக பேசலாம், அது நடந்தே தீரும் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு அது துன்பமாக இருக்கலாம், ஆனால் அதில் நான் இன்பத்தை வச்சுருக்கேன். எனக்கு இது அடிபட்டது, அல்ஹம்துலில்லாஹ் நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் இது மூலியம் நான் துக்கம் படல. காரணம் என் குழந்தை மேலே இல்லை. குர்ஆனை நான் படித்து அது விளங்குனனால, மூமினாக இருக்கிறனால அல்லாஹ் பற்றி நான் புரிஞ்சிருக்கேன். இதுவே நான் குர்ஆனை படிக்காம அல்லாஹ் பற்றி நான் தெரியாமல் இருந்திருந்தேன்னா தர்கா பின்னாடி போயிருப்பேன். எதனா கயிறை கட்டிட்டு இருப்பேன், ஏன்னா எனக்கு அடிபட்டுட்டே இருக்குன்னு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு இந்த ஹீல்மை கொடுத்துருக்கான், இந்த அறிவை கொடுத்துருக்கான், இந்த குர்ஆனுடைய வசனத்தை புரியக்கூடிய தன்மை எனக்கு கொடுத்துருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். எப்போதும் எது நடந்தாலும் சரி அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய அடியாகராக இன்ஷா அல்லாஹ் இருப்போம். எவ்வளோதான் அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி செலுத்தினாலும் பத்தாதுங்க. அல்லாஹ் மிகப்பெரியவன். இன்ஷா அல்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆமீன்.